வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். குரோதி வருடம் சித்திரை மாதம் 12ஆம் தேதி 25/4/2024 வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாகம். இன்றைய திதி காலை 6:47 வரை பிரதமை, பிறகு திவிதியை. இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி. மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 7வது இடமான களத்திரஸ்தானத்துல குருவோட நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்துல இருந்து குரு பகவான் ராசியிலேயே இருக்கிறது சிறப்பு. எடுத்த காரியங்களை இன்னைக்கு சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குங்க. முக்கியமான வேலைகள்லாம் இன்னைக்கு சுலபமா முடிஞ்சிரும். மத்தியானத்துக்கு மேல நீங்க எடுத்த விஷயங்கள், புதிய முயற்சிகள் எல்லாம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிய மனிதர்களை இன்னைக்கு சந்திக்கிறது, அவங்களால நீங்க காரியங்களை சாதிச்சுக்கிறது, அதெல்லாம் இன்னைக்கு நடக்குங்க. புதிய நண்பர்கள் சிலருக்கு அறிமுகமாவாங்க. சிலருக்கு அவசர தேவைகளுக்கு நீங்க பணம் கொடுத்து உதவக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு எதுலையுமே பொறுமையா நடந்துக்கிருவீங்க. இன்னைக்கு வீட்லயும் அன்றாட வேலைகள்லயும் உங்களோட கவனமும் சிரத்தையும் அதிகமாகவே இருக்குங்க. மனக்குழப்பங்கள் இல்லாம பெருந்தன்மையா நடந்துக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. காதல்ல வெற்றி அடைவீங்க. காதலை பற்றி பெரியவர்கள்கிட்ட இன்னைக்கு அனுமதி கேட்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ரொம்ப பொறுமையா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட செயல்படணுங்க. கோபப்படாம அமைதியா இருக்கிறது நல்லது. புதிய முயற்சிகளை தவிர்த்திடுங்க. மெருநிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். செய்யற செயல்கள்ல முழு வெற்றி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பொறுமையோட எந்த விஷயத்திலையும் செஞ்சு நல்ல பேர் எடுப்பீங்க. மனசுல இருந்த வெறுமை, கவலை எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பா இருக்கு. பண தட்டுப்பாடுங்கிறது இன்னைக்கு இருக்காது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். ஒரு காரியத்தை எடுத்துட்டீங்கன்னா அதை எப்பவுமே முடிக்காம விடவே மாட்டீங்க. அல்லது இன்னைக்கு அதை முடிக்க முடியாம சிலர் இழுபழியான நிலையை சந்திக்கக்கூடிய சூழல்கள் இருக்குங்க. அது மனசுக்கு ஒரு அலுப்பை கொடுக்கும். மனசுல குழப்பங்கள் அதிகமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் தெளிவான முடிவெடுக்காம திணறுவீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 6. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 6வது இடமான ருண ரோகஸ்தானத்துல இருக்கிறதும் குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. உங்களுடைய ராசி அதிபதியும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் சிறப்பா முடியுங்க. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மனசுல ஒரு நிறைவான சந்தோஷம் இருக்கும். அரசாங்க வேலைகள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் இன்னைக்கு சிறப்பா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்குங்க. வெளியூர் வெளிநாடு செல்றதுக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு அதற்குரிய நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய முழு முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றியை கொடுக்கும். குடும்பத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். குடும்ப வருமானம், ஒற்றுமை எல்லாமே சிறப்பா இருக்குங்க. பெண்களுக்கு கணவர்கிட்ட இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகி இன்னைக்கு நல்ல ஒரு சமாதானமான நிலை ஏற்படும். மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அளவு பணம் கையிருப்பு இருக்கும். மாணவர்களுக்கு உங்களுடைய உள் மனது என்ன சொல்லுதோ அதுபடி நடந்துக்கணும்னு இன்னைக்கு நினைப்பீங்க. அடுத்தவங்க பேச்ச கேட்க மாட்டீங்க. உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்வீங்க. கல்வியிலையும் நல்ல உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு டென்ஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அன்றாட வேலைகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. கணக்கு வழக்குகள்ல தேவையில்லாத குளறுபடி வரலாம். பண விவகாரங்கள்ல கவனமா இருங்க. காரியத்துல கண்ணா இருக்கணுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ஆரோக்கியம் நல்லா சீரா இருக்கும். குடும்ப ஒற்றுமையும் நல்லா சிறப்பா இருக்குங்க.
வேலையில கூட அங்க இருந்த டென்ஷன் எல்லாம் உங்களுக்கு குறையும். மனசு நல்ல உற்சாகத்தோட இருக்குங்க. பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு செய்யற வேலைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. வீண் வம்பு வழக்குகள்ல ஈடுபடாதீங்க. எந்த விஷயத்திலையும் எச்சரிக்கையோட நடந்துக்கிறது நல்லது. கோபத்தையும் குறைக்கணுங்க. ரொம்ப பொறுமையா இருக்கணும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 29. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு தனஸ்தானாதிபதியான சந்திரன் குருவோட நட்சத்திரத்துல 5வது இடத்துல இருந்து குருவால பார்க்கப்படுறது சிறப்பு. ராசி அதிபதி நீச்சம் பெற்ற நிலையில 6வது இடத்து அதிபதியான செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. மனசை தளர விடாதீங்க. எடுத்த காரியங்கள் கொஞ்சம் இழுபறியா இருந்தாலும் பின்னால அது சிறப்பா முடியக்கூடிய கிரக நிலைகள் இருக்குங்கிறதுனால எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கிறது நல்லதுங்க. தேவைக்கேற்ற பண வரவு ஏதாவது ஒரு வழியில கிடைக்கும். முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்துல சில தொந்தரவுகள் வரலாம். கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது. பெண்களுக்கு உடல்நிலையில இருந்த தொந்தரவுகள்லாம் இன்னைக்கு விலகுங்க. குடும்பத்துல ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் எல்லாம் சமாதானமாகி மன நிம்மதியை கொடுக்கும். பிள்ளைகள் உங்களோட சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கிருவாங்க. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும். கல்விக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை கொடுக்குங்க. அதுல ஆர்வமும் அதிகமா இருக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களோட பேச்சுக்கள் அடுத்தவங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கலாம், அல்லது அவங்க பேசுறது உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தலாம். எந்த ஒரு விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லைங்கிறத உணர்ந்துக்குங்க. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. சம்பாத்தியம் கௌரவம் எல்லாம் அதிகமாகவே இருக்குங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. உங்க பண பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தொட்டது தொடங்கும். சொந்த தொழில் நடத்துறவங்களுக்கெல்லாம் பெரிய அளவுல வியாபாரம் நடந்து நல்ல லாபம் கிடைக்குங்க. கணக்கு வழக்குகள் எல்லாம் பைசலாகும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களோட வேலைகள்ல அடுத்தவங்க குறை சொல்லாம நீங்களே அதை சிறப்பாகவும் பொறுமையாகவும் செஞ்சு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பண வரவு நல்லா இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 49. கடகராசி. கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 4வது இடமான சுகஸ்தானத்துல குருவோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானாலையும் 2வது இடத்தின் அதிபதியான சூரியனாலையும் பார்க்கப்படுறது சிறப்பு. பண வசதிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பண புழக்கம் அதிகமா இருக்கும். கேட்ட இடத்துல கேட்ட தொகை கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள்ல இருந்தவங்களுக்கு அது பெரிய அளவு வெற்றியை கொடுக்குங்க. கூட்டு தொழில் செய்யணும்னு நினைச்சவங்களுக்கு கூட்டாளிகளோட ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்கும். குடும்ப ஒற்றுமையும் நல்லாவே இருக்குங்க. சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பும் இருக்கு. பெண்களுக்கு கணவன் நல்லா அன்பாகவும் அனுசரணையாகவும் நடந்துக்கிறது உங்க மனசுக்கு ஆனந்தமா இருக்குங்க. வாழ்க்கை துணைவரால யோகமும் நன்மையும் நடக்கும். நீங்க கேட்டதை வாங்கி கொடுக்கறதுனால மனசு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வியில சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. கற்ற கல்வியால பயன் பெறுவீங்க. ஆசிரியர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையா இருப்பாங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சேவை மனப்பான்மை இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க. சிலர் செய்யற சேவைகள் உங்களுக்கு பாராட்ட கொடுக்கும், அல்லது நீங்க செய்யற சேவைகள் உங்களோட மதிப்பை உயர்த்தக்கூடியதா இருக்கும். உங்களோட கௌரவம் உயரும். பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பண வரவெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்குங்க. சிரமங்களை எல்லாம் பார்க்காம ஒரு ஈடுபாட்டோட வேலைகள்ல கவனம் செலுத்துவீங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அதை சமாளிச்சு வெளிவரக்கூடிய மன பக்குவம் உங்கள்கிட்ட இன்னைக்கு இருக்கும். நண்பர்களோட உதவியும் அதிகமாகவே இருக்கும்.
நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எவ்வளவு கஷ்டமான பிரச்சனையா இருந்தாலும் சுலபமா தீர்த்து நல்ல பலன்களை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. ரொம்ப சிரமப்படாம அதிகமா உழைக்காம பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதிர்ஷ்டமான நாள்னே சொல்லலாம். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண் 5, 8. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 3வது இடமான தைரிய ஸ்தானத்துல இருக்கிறதும், ராசி அதிபதி உச்சம் பெற்ற நிலையில குரு பகவானோட சேர்ந்து சுக்கிரனும் ராசிய பார்க்கறதும் சிறப்பு. உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. ஆரோக்கியத்துல இருந்த தொல்லைகள் நீங்கும். குடும்பத்துல யாருக்காவது ஆரோக்கிய குறைவு இருந்திருந்தா கூட அது இன்னைக்கு சரியாகி உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியை கொடுக்குங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும். எடுத்த முயற்சிகள்ல முழுமையான வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. புதிய முயற்சிகள்லாம் கண்டிப்பா ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. பெண்களுக்கு எதிர்பாராத இடங்கள்ல இருந்து எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்க கூடிய அளவு தைரியமும் துணிச்சலும் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். எதையுமே எதிர்கொள்ள தயங்க மாட்டீங்க. என்ன வந்தாலும் பாத்துக்குருவோங்கிற மனப்பக்குவத்துல இருப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. பிரயாணங்கள்ல மாத்திரம் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது. எதுக்கெடுத்தாலும் முணுக்குன்னு கோபப்படுறத விட்டுருங்க. பொறுமையா கையாண்டீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் சிறப்பா முடியும். மக நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. வீட்டுல உள்ளவங்க கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஈடுபடாம, வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க. சிலருக்கு கொடுக்கல் வாங்கல்ல கூட குளறுபடிகள் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. மனசுல ஒரு தைரிய குறைவான சூழ்நிலைகள் இருக்கும். கவலைகள் இருக்கும். பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எதையுமே நேர்மையா அணுகணுங்கிற குணம் உங்ககிட்ட இருக்கணுங்க. எந்த ஒரு குறுக்கு வழியவும் யோசிக்கவே மாட்டீங்க. தர்ம சிந்தனை அதிகமாகவே இருக்கும். வேலை இடத்திலையும் உங்களுடைய கண்ணியமான போக்கு அடுத்தவங்களால பாராட்டப்படக்கூடியதா இருக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களுக்கு இன்னைக்கு கற்பனை அதிகமா இருக்குங்க. மனசு ஒரு தவிப்போட இருக்கும். தேவையில்லாத குழப்பங்களும் அதிகமா இருக்கும். அதிக கோபமும் பிடிவாத குணமும் இன்னைக்கு இருக்கும். ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, ஊதா. அதிர்ஷ்ட எண் 6, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனஸ்தானமான 2வது இடத்துல தனகாரகனான குருவோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. தனாதிபதியான சுக்கிரனும் 8வது இடத்துல இருந்தாலும் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பண வரவுல அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குங்க. அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஈடேறக்கூடிய நிலைகள் இருக்கு. கிரக நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். மனசுல இருந்த பயங்கள்லாம் விலகி உங்களுக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க. குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும். பெண்களுக்கு மனசுல குழப்பங்கள் இருக்குங்க. சில காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் வரலாம். முயன்றால் அதிக முயற்சிக்கு பிறகு எதுவுமே நல்லபடியா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் தீரும். உங்களுக்கு புதிய நம்பிக்கை பிறக்குங்க. உங்களோட தாழ்வு மனப்பான்மை எல்லாம் இன்னைக்கு விலகும். உங்களோட மனோபலம் அதிகமாக இருக்கும். நண்பர்கள் நல்ல உதவியா இருப்பாங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது நல்லதுங்க. பேசும்போதும் வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். மனசுல குழப்பமான நிலை இருக்கும். கவலைகள் அதிகமா இருக்குங்க. கோபப்பட்டு பிரச்சனைகள் உண்டாக்கிக்காதீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாள்னே சொல்லலாங்க. பல வழிகள்ல உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பா நடந்து மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். உங்களோட உடல் நலமும் நல்லா இருக்கும். பண தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க.
பணம் காசு விஷயத்திலையா இருக்கட்டும் அல்லது பிரயாணங்கள்லையா இருக்கட்டும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்தவங்களை நம்பி ஏமாறாம இருக்கிறது நல்லது. உங்களோட காரியங்கள்ல நீங்களே செய்யறது நல்லதுங்க. பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 2. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில குரு பகவானோட நட்சத்திரத்துல இருந்து ராசி அதிபதியான சுக்கிரனும் குரு பகவானும் இணைந்து ராசியை பார்க்கிறது சிறப்பு. உங்களுடைய வளர்ச்சியில ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீரும். உடல் நலமும் நல்லா சீரா இருக்கும். பண விவகாரங்கள்ல ஏற்பட்ட குளறுபடிகள்லாம் நீங்கி கணக்கு வழக்குகள் எல்லாம் சரி செஞ்சுக்கிருவீங்க. கணவன் மனைவி கருத்து ஒற்றுமையும் நல்லா இருக்குங்க. ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒருத்தருக்காக ஒருத்தர் எதை வேணாலும் செய்யறதுக்கு தயங்க மாட்டீங்க. பெண்களுக்கு உடல் நலமும் மனநலமும் நல்லா இருக்குங்க. பண பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அளவு வசதிகள் இருக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க. நீங்க விரும்பிய நேரத்துல கிடைக்கும். கல்விலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்க கூடிய அமைப்பு இருந்தாலும் சில பிரச்சனைகள் பெரிதாகக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும். எந்த விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்திடுங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கலாம். வேலைகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களோட தேவைகள் எல்லாம் இன்னைக்கு பூர்த்தி ஆகிற அளவு பண வசதி ஏற்படுங்க. விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய கையிருப்பு இருக்கும். வசதி வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாகக்கூடிய சூழல்கள் இருக்கு. தொழில் வியாபாரங்கள்ல இருந்த தொய்வு நிலை எல்லாம் மாறி சிறப்பா வியாபாரம் நடந்து நல்ல லாபம் கிடைக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு உடல் நலத்துல இருந்த தொல்லைகள் நீங்குங்க. உடல் நலம் நல்லா சீரா இருக்கும். நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு நல்ல பலனை கொடுக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும். சிலர் ஆடம்பர பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய அளவு கையிருப்பு இருக்குங்க. தெய்வீக காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 4. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனஸ்தானாதிபதியான குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் தனஸ்தானாதிபதியும் தனகாரகனான குரு பகவானும் சந்திரனை பார்க்கிறதும் சிறப்பு. பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கலான நிலையெல்லாம் இன்னைக்கு மாறுங்க. கணக்கு வழக்குல இருந்த குளறுபடிகள் நீங்கும். தடுமாற்றங்கள் எல்லாம் சரி செய்யக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கும். சில விஷயங்கள் இழுபறியா இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியா முடியும். உடல்நிலையில ஏற்பட்ட பயம் தொந்தரவெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு பிரச்சனையை கொடுக்கலாம். இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு சிக்கனமா இருக்கிறது நல்லது. கண்ணில் பட்ட பொருளெல்லாம் வாங்கக்கூடிய காசு இருந்தாலும் தேவையில்லாத செலவுகள்னால கையிருப்பு கரையிற சூழல்கள் இருக்குதுங்க. பண விஷயத்திலையும் விலை உயர்ந்த பொருட்கள்லையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு இன்னைக்கு புதிய முயற்சிகள் எல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். அதுல கவனம் செலுத்தினீங்கன்னா சிறப்பா முடியும். விசாக நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்ககிட்ட அதிகமான இரக்க குணம் இருக்கும். உதவின்னு கேட்டவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் இருக்குங்க. தர்ம சிந்தனை அதிகமா இருக்கும். தர்ம காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமாக இருக்கும். வேண்டுதல்கள் பலிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பெரிய மனிதர்கள் அல்லது அரசாங்க அதிகாரிகளால இன்னைக்கு நன்மைகள் நடக்கும். பிரிஞ்சு போன நண்பர்கள் எல்லாம் ஒன்னா சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். மனசுல ஒரு அமைதியான சூழல் இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க பார்த்த சாரதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும்.
மனசுல இருந்த குழப்ப நிலை இன்னைக்கு மாறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. வேலை இடத்துல இருந்த பிரஷர், அதிகமான டென்ஷன் எல்லாம் இன்னைக்கு குறையும். சுமூகமான ஒரு சூழ்நிலை இருக்கும். பொருளாதாரமும் நல்லா சிறப்பா இருக்குங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். பண பற்றாக்குறை எதுவும் இருக்காது. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண் 5, 8. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 11வது இடமான லாபஸ்தானத்துல தன காரகனான குரு பகவானோட நட்சத்திரத்துல இருந்து சுக்கிரன் பார்க்கிறது சிறப்புங்க. நல்ல ஒரு சுபகிரகங்களான குருவும் சுக்கிரனும் சந்திரனை பார்க்கிறது வாழ்க்கையில நல்ல ஒரு குறிக்கோள் இருந்தா அந்த குறிக்கோள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பை கொடுக்கும். சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. உங்களோட எடுத்த முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றியை கொடுக்கும். பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். எந்த வேலையவும் ஒத்தி போடாம அப்போதைக்கப்போது முடிச்சு மன நிறைவடையக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்பத்திலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்குங்க. பெண்களுக்கு வேண்டிய வசதிகள் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான சாமான்களை வாங்கி கொடுக்கறது, துணிமணிகள் வாங்குறது, இந்த விஷயங்கள்ல இன்னைக்கு அதிக ஈடுபாடு இருக்குங்க. நிறைய செலவு செஞ்சு மன நிறைவடைவீங்க. மாணவர்களுக்கு சொந்த பந்தங்களால இன்னைக்கு சிலர் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது. அதெல்லாம் ஈஸியா சமாளிச்சு வெளிவரக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. மனசுல இருந்த கவலைகள், சங்கடங்கள் எல்லாம் விலகும். மூல நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு யாருக்கிட்டையும் தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஈடுபடாம, விவாதங்கள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. சில சங்கடங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம். அல்லது பண பிரச்சனை அதிகமாக இருந்து மன கவலையை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எடுத்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உங்களோட சுய கௌரவம், தன்னம்பிக்கை எல்லாம் அதிகமா இருக்குங்க. போட்டி பொறாமைகள் விலகும். போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. பண புழக்கம் சரளமாக இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு முழுமையான மனசோட முடிவெடுக்க முடியாம திணறுவீங்க. வீட்டுல உள்ளவங்களை கேட்டு முடிவெடுக்கிறது நல்லதுங்க. ஒரு கலந்து ஆலோசிச்சு எந்த ஒரு முடிவை எடுத்தாலுமே அது சிறப்பான பலனை கொடுக்குங்கிறத உணர்ந்துக்கிருவீங்க. மனசுல இருந்த குழப்பங்கள் அதிகமா இருந்தாலும் சங்கடங்கள் தீரக்கூடிய கிரக நிலைகள் இருக்கிறதுனால கவலைப்படாம இருக்கிறது நல்லதுங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, நீலம். அதிர்ஷ்ட எண் 6, 9. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான 10வது இடத்துல இருக்கிறதும், கர்மஸ்தான அதிபதியான சுக்கிரன் கர்மஸ்தானத்தை பார்க்கிறதும் சிறப்புங்க. உங்க தொழில் வியாபாரங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதுல இருந்த சுணக்கமான நிலையெல்லாம் மாறி நல்ல வியாபாரம் நடந்து பெரிய லாபத்தை கொடுக்குங்க. குடும்பத்திலையும் பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா கூட சுமூகமா தீரக்கூடிய அமைப்பு இருக்கு. வீடுகளை நல்ல விதமா உள்ள அலங்காரம் செய்யறது அல்லது விலை உயர்ந்த பொருட்கள், சோஃபா, பர்னிச்சர் போன்ற பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரி செலவுகள் அதிகமா இருக்குங்க. பெண்களுக்கு வெளியில போய் வரும்போது கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது. பிரயாணங்கள் நல்ல ஒரு நன்மையில முடியும். எடுத்த காரியங்கள் சிறப்பா முடியும். திருமண வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு வரன் பற்றிய செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு உயர்வு நிலை அடைவீங்க. சக மாணவர்கள் ரொம்ப இணக்கமா இருப்பாங்க. ஆசிரியர்களோட நன்மதிப்பும் மரியாதையும் இன்னைக்கு கிடைக்குங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். புதிய மனிதர்களை நம்பி ஏமாறாம இருங்க. உங்களுடைய பொறுப்புகளை நீங்களே செய்யறது நல்லதுங்க. அடுத்தவங்க கிட்ட பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. வீட்டுல பெரியவங்க சொல்றத கேட்டு நடக்கிறது நல்லது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க. உடல்நிலையில ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் நீங்கும். குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். குடும்பத்தார் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி இன்னைக்கு சமாதானமா சந்தோஷமா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது.
பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. பிரயாணங்கள்லயும் கவனமா இருக்கணும். அடுக்கலையில வேலை செய்யற பெண்களும் சூடான பொருட்களை கையாளும் பொழுது கவனத்தோட இருக்கணும். சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுவதற்குரிய அமைப்புகள் இருக்குங்கிறதுனால பொறுமையா செய்ய வேண்டியது அவசியம். பண பிரச்சனை எதுவும் இருக்காது. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 4, 8. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான 9வது இடத்துல குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும், பாகியஸ்தானாதிபதியான சுக்கிரன் பாகியஸ்தானத்தை பார்க்கிறதும் சிறப்பு. 3வது இடத்துல 3 கிரக சேர்க்கை, சூரியன் உச்சம், 2 சுப கிரகங்களான குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது உங்களுடைய காரிய தடைகள் எல்லாம் நீங்குங்க. கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும். மனசுல ஒரு தைரியம் அதிகமா இருக்கும். பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். குடும்பத்துல கௌரவமும் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடன்பிறப்புகளால நல்ல ஒரு ஒற்றுமையான நிலை இருக்குங்க. பெண்களுக்கு பெற்றவர்களால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். பிள்ளைகள் உங்களோட சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குங்க. மனசு நல்ல தைரியத்தோட இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களை இன்னைக்கு சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். சிலருக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அவிட்ட நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். செய்யற வேலைகள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க. பிரயாணங்கள்லையும் வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. விலை உயர்ந்த பொருட்களையும் கவனமா இருக்கணும். பொருட்கள் களவு போகலாம். பொறுமை இருக்கிறது அவசியங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். தொட்டது தொடங்குங்க. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. சொத்துக்களால நல்ல வருமானம் இருக்கும். கால்நடைகளால லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எடுத்த முயற்சிகள் இன்னைக்கு உங்களுடைய முழு முயற்சியால நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. காரிய சித்தி ஏற்படும். பணவரவுல ஏற்பட்ட குளறுபடிகள்லாம் நீங்கும். உடல் சிறப்பான ஆரோக்கியத்தோட இருக்கும். தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்குங்க. தியானம் யோகம் செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 4. மீனராசி. மீனராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் மாலை வரைக்கும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோடையும் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க. அடுத்தவங்கள தேவையில்லாம கோபமா பேசாம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது அவசியம். உங்களுடைய நல்ல எண்ணங்கள் நிறைவேறும். தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். மனசுல சில தர்ம சங்கடமான சூழல்கள் இருக்கும். அடுத்தவங்க பேச்ச கேட்டு பேசக்கூடிய பொறுமை உங்ககிட்ட இருக்காதுங்க. எச்சரிக்கை உணர்வு அதிகமாகவே இருக்கும். பண விவகாரங்கள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது. பெண்களுக்கு அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஈடுபடாதீங்க. மனசை அமைதிப்படுத்தி இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு வீண் சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க. வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கிறது நல்லதுங்க. நண்பர்களோட இணக்கமா இருக்கிறதும் அன்பா இருக்கிறதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும். தர்ம சிந்தனை அதிகமா இருக்கும். தர்ம காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க நல்ல புகழடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நண்பர்களால அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களோட காரியங்களை நிறைவேற்றிக்கிறீங்க. சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. பொன் பொருள் சேரக்கூடிய அமைப்பும் சிலருக்கு இருக்கு.
வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க. முழுமையான சந்திராசிரமம் இருக்கிறதுனால எடுத்த காரியங்களை முழுசா முடிக்க முடியாம இழுபறியா இருக்கும். அடுத்தவங்க பேச்சு உங்களுக்கு கவலைய கொடுக்கலாம். பிள்ளைகள் விஷயமும் உங்களுக்கு சில ஏமாற்றங்களை கொடுக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது அவசியங்க. பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.